You are watching Grace Television. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க உங்கள் யாவருக்கும் என்னுடைய வாழ்த்துதலை நான் தெரிவிக்கிறேன். இந்த ஒரு விசேஷித்த நிகழ்ச்சியிலே உங்களை சந்திப்பது எனக்கு மிகுந்த சந்தோஷம். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த கிரேஸ் டெலிவிஷன் அரங்குக்குள்ளே இந்த நாளில் ஒரு விசேஷித்த தேவ மனிதர் நம்மோடு கூட கலந்து கொள்ள வந்திருக்கிறார். உண்மையாகவே தேவன் அவரை வல்லமையாய் பல இடங்களிலே பயன்படுத்தி வருகிறதை குறித்து நான் கேள்விப்பட்டேன். அவர் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், உலகத்திலே பல ஸ்தாபனங்கள் இருக்கிறது. அந்த ஸ்தாபனங்களிலே அந்த பெரிய பெரிய ஸ்தாபனங்களை குறித்து சொல்லும்போது மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லுவார்கள். அப்படி மெயின்லைன் சர்ச்சஸ் என்று சொல்லும்போது கத்தோலிக்க திருச்சபை, சிஎஸ்ஐ, மெத்தடிஸ்ட், இப்படி பல சபைகள் இருக்குது. அதிலே அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற ஒரு மெயின்லைன் சர்ச் இருக்குது. இதுதான் உலகத்திலேயே மிகவும் பெரிய சபையாய் அங்கத்தினர் இருக்கிற ஒரு சபையாய் அசம்பிளிஸ் ஆஃப் காட் இருக்கிறது. குறிப்பாக பால் யாங்கிச்சோ என்று சொல்லுகிறதான தேவ மனிதன், அவரும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்லுகிற ஒரு பெரிய ஒரு ஸ்தாபனத்துக்குள்ளே அவர் இருந்திருக்கிறார். அப்பேற்பட்ட ஒரு பெரிய ஸ்தாபனத்திலே பணிபுரிகிறதான அல்லது அந்த ஸ்தாபனத்தோடு கூட இணைந்து கர்த்தருடைய பணி செய்கிறதான ரெவரன் அந்தோனி ராஜன் அவர்கள் நம்மோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால இந்த கிரேஸ் தொலைக்காட்சி நிகழ்ச்சியின் மூலமாக அவரை வாழ்த்தி இந்த அரங்குக்கு வரவேற்கிறேன். ஐயா, நீங்கள் எங்களோடு கூட இருப்பது மிகுந்த சந்தோஷம். குறிப்பாக நான் சென்னையிலிருந்து வரும்போது இப்படி ஒரு ஊழியக்காரர் வராரு அப்படின்னு சொல்லிட்டு என் இடத்துல சொல்லும்போது அவர் யாராக இருக்கும், எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அப்படி ஜபத்தோடு கூட சற்று உங்களை குறித்து யோசிக்க ஆரம்பித்தேன். அப்பொழுது உங்களை குறித்து ஒரே ஒரு சாட்சி நான் கேள்விப்பட்ட பொழுது ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியை தெரிவித்தேன். காரணம் என்னன்னு கேட்டால், நீங்கள் திண்டிவனம் பகுதியில் இருந்து ஊழியத்தை செய்கிறதாகவும் அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்று சொல்கிற அந்த பெரிய ஸ்தாபனத்தில் நீங்கள் தமிழ்நாட்டின் பொருளாளராய் நீங்கள் இருக்கிறீர்கள் என்று சொல்லி கேள்விப்பட்டேன். ஆண்டவருக்கு மிகுந்த நன்றியை நான் தெரிவிக்கிறேன். இப்பேற்பட்ட நல்ல ஒரு தேவதாசனை உங்களுடைய அரங்குக்கு கர்த்தர் கொண்டு வந்தபடினால் நான் கர்த்தரை நன்றியுள்ள இருதயத்தோடு கூட ஸ்தோத்திரிக்கிறேன். குறிப்பாக அசம்பிளிஸ் ஆஃப் காடை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால், மிகவும் தரிசனமுள்ள பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் உலகம் முழுவதும் பயன்படுத்தப்படுகிறதான பெரிய பெரிய தேவதாசர்கள் இருக்காங்க. அதில் ஒருத்தரை நான் ஞாபகப்படுத்த விருப்பப்படுறேன். நீங்கள் ட்ரெஷராக இருக்கிறதுனால இதற்கு முன்னாடி எனக்கு தெரியும், ஆண்ட்ரூஸ் என்று சொல்லுகிற ஒரு தேவ மனிதர். அவர் தூத்துக்குடி பகுதியில் அவர் ஊழியத்தை செய்து கொண்டிருக்கார். அவருடைய மகன் பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ், அவர் சென்னையில் ஊழியம் செய்திருக்காரு. அதாவது ஆண்ட்ரூ ஐயாவும் எனக்கு தெரியும், தாமஸ் ஐயாவும் எனக்கு தெரியும். அது மட்டுமல்லாதபடிக்கு ஆண்ட்ரூ ஐயாவை பொறுத்த வரையிலும் ஊழியத்தின் மேல் தாகம் இருக்கிறது மட்டுமல்ல, அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கியிருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு தரிசனம் உள்ளவர்கள் தான் அசம்பிளிஸ் ஆஃப் காடில் ட்ரெஷரராக இருந்திருக்காங்க. அப்போது நானும் கேள்விப்படும்போது கர்த்தர் உங்களுக்கு பெரிய தரிசனத்தை கொடுத்திருக்கிறதாகவும், கர்த்தர் உங்களை பல இடங்களிலே குறிப்பாக அந்த திண்டிவனம் பகுதியில் கர்த்தர் உங்களை வலிமையாய் பயன்படுத்துகிறதை குறித்து கேள்விப்பட்டு நான் ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன். அது மட்டுமல்லாதபடிக்கு இந்த நிகழ்ச்சியிலே மறுபடியுமாய் உங்களை நாங்கள் வரவேற்கிறோம். ஐயா, நீங்கள் எப்படி ஆண்டவராக இயேசு ஏற்றுக்கொண்டீர்கள், எப்படி உங்களுடைய அந்த ஊழியத்தின் பாதைகள் இருக்குது என்பதை நீங்கள் சொல்லும்படியாக கேட்கிறேன். ஆண்டவருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கிரேஸ் தொலைக்காட்சி மற்றும் அதனுடைய நிறுவனர் அருமையான பாஸ்டர் அவர்கள் யாவருக்கும் உங்களுக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். நான் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபையில் இணைந்து ஒரு ஊழியனாக வருவதற்கு முன்பு நான் ஒரு கத்தோலிக்க மார்க்கத்தை சார்ந்த ஒரு வாலிபனாக இருந்தேன். என்னுடைய 14வது வயதில் ஆண்டவராக இயேசுவை நான் ஏற்றுக்கொண்டேன். எனக்கு ஒரு போதகர், அவர் ஒவ்வொரு முறையும் எங்கள் வீட்டில் இயேசுவை குறித்து சொல்லுவது வழக்கம். நாங்கள் கத்தோலிக்கராக இருந்த பொழுதும் இயேசுவை குறித்து தான ஒரு மெய் அறிவு எங்களுக்கு இல்லாமல் இருந்தது. அதற்கு பின்பு அவர் எங்களை சபைக்கு அழைத்து சென்றார். அதிலிருந்து நாங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டோம். என்னுடைய ஊர் வள்ளியூர் என்று சொல்கிறதான ஒரு சிறிய கிராமம். அந்த பட்டணத்திலிருந்து தான் ஆண்டவர் எங்களை. வள்ளியூர்ன்றது திண்டிவனத்துக்கு பக்கம் இல்லை, அது திருநெல்வேலிக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய. அப்போது நீங்கள் திருநெல்வேலி அருகாமையில். சரி, வள்ளியூர். அதாவது வள்ளியூர்னு சொல்லும்போது நம்ம டிஜிஎஸ் ஐயா பிறந்த ஊருங்களா? இல்லை, அது தென்காசி பக்கம். ஆமாம், இது
வள்ளியூர் என்பது திருநெல்வேலிக்கும் நாகர்கோவிலுக்கும் இடையில் ஒரு பகுதி. சரி சரி. அங்கிருந்து இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய 18வது வயதில் ஆண்டுடைய முழு நேர அழைப்பை ஏற்றேன். அழைப்பை ஏற்ற பின்பு நான் வேதாகம கல்லூரியில் சென்று படிப்பதற்கு ஆண்டவர் எனக்கு உதவி செய்தார். அதற்கு பின்பு சென்னையிலே பல வருடங்கள் ஊழியம் செய்தேன். அதற்கு பின்பு ஒரு நாள் எங்களுடைய ஸ்தாபனத்தினுடைய தலைவர்கள் ஜெபித்து என்னை திண்டிவனத்திற்கு அனுப்பினார்கள். அதற்கு பின்பாக இந்த ஊழியத்தில் கிட்டத்தட்ட 25 வருட காலம் அதே பட்டணத்தில் ஊழியம் செய்து கொண்டு திண்டிவனத்தில் 25 வருடங்கள். அதற்கு முன்பாக நான் 2 இடங்களில் உதவி போதகராக ஊழியம் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட 32 வருடங்கள் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஊழியர் என்ற அந்தஸ்தில் ஊழியம் செய்ய ஆண்டவர் கிருபை தந்தார். சந்தோஷம். தேங்க்யூ. அதற்கடுத்து இப்போது திண்டிவனத்தில் நீங்கள் 25 வருஷமாக ஊழியம் செய்கிறீங்க இல்லைங்களா? அந்த திண்டிவனம் பகுதியிலே கர்த்தருடைய செய்தியை கொடுப்பதும் ஊழியங்கள் செய்கிறதிலும் ஏதாவது தடைகள் பிரச்சனைகள் நீங்கள் சந்திச்சிருக்கீங்களா? ஆரம்ப கால நாட்களில் அந்த பட்டணத்திற்கு வரும் பொழுது அங்குள்ள மக்கள் பாமர மக்கள் போல் இருந்தார்கள். அதாவது எதிர்ப்பு என்று அந்த பகுதியில் இல்லை. சில இடங்களில் ஜாதி பிரச்சனைகள், சில இடங்களில் இவர்கள் யார் என்று சொல்லக்கூடிய சூழ்நிலை இருந்ததை தவிர மற்றபடி எந்த சூழ்நிலையிலும் எதிர்ப்பு என்று ஒன்றுமில்லை. ஆகவே சிறு சிறு கூட்டங்கள் சைக்கிள்களிலே சென்று வீடுகளுக்கு முன்பாக பாக்ஸை வைத்து அந்த விதமான கூட்டங்கள், எல்லா இடங்களிலும் சென்று டிராக்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, தெரு பிரசங்கம் இவைகளெல்லாம் இருந்தது. ஆனால் இப்பொழுது உள்ள சூழ்நிலையில் அவைகள் நாம் செய்வதற்கு இயலாத நிலைமை இருக்கிறது. அதாவது 25 வருஷத்துக்கு முன்னாடி விடுதலையாக நம்ம சுவிசேஷத்தை சொன்னோம். கரெக்ட். ஆனால் இப்போது விடுதலையாய் சுவிசேஷம் சொல்வதற்கு தடைகள் அதிகமாய் காணப்படும். நீங்கள் சொல்வது சரிதான், சரிதான். இப்பொழுது எதிர்ப்பு இல்லை என்றாலும் மக்களுடைய ரட்சிப்பினுடைய விகிதங்கள் கூடிக்கொண்டு வருகிறது. அதற்கு வீட்டு கூட்டங்கள், பராமரிப்பு குழுக்கள் போன்ற கூட்டங்கள் எல்லாம் தெளிவாக நடைபெற்று கொண்டிருக்கிறபடினால் சபையுடைய எண்ணிக்கை கொடுக்கிறது. நான் அங்கே சென்று ஊழியம் ஆரம்பிக்கும் பொழுது ஒருவரும் அங்கே இல்லை, ஒரு நபர் கூட அங்கே இல்லை. அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது 0விலிருந்து தான் ஆரம்பித்தேன். இன்றைக்கு ஒரு 400 பேர் அங்கே திருச்சபையில் ஆண்டவரை ஆராதிக்கிறார்கள். சொந்தமான இடத்தை ஆண்டவர் தந்தார். அதற்கு ஸ்தாபனமும் பல விதத்தில் உதவியாக இருந்தது ஐயா. அது மட்டும் இல்லாமல் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபை குறித்து சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அதிலே குறிப்பாய் ஊழியக்காரர்களை உருவாக்குகிற அந்த தரிசனம் அதிகமாக இருக்கிறதை நான் பார்த்துருக்கிறேன். உதாரணமாக ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆண்ட்ரூஸ் ஐயா இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் அநேக ஊழியக்காரர்களை உருவாக்கி இருக்கிறார். அநேக ஊழியக்காரர்கள் பைபிள் ஸ்கூலில், அதாவது நான் கேட்ட ஒரு உண்மை என்ன என்று கேட்டால் ஒவ்வொரு வருடமும் யாராவது ஒருத்தராகிலும் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு ஊழியக்காரராக போவாங்க. அப்படி உங்களுடைய திருச்சபையிலிருந்து ஊழியக்காரர்கள் யாராவது? அதாவது எங்களுடைய நீங்கள் ஆண்ட்ரூஸ் ஐயாவை குறித்து ஆரம்பத்திலிருந்தும் இப்பொழுதும் இந்த கேள்விகளை எனக்கு கேட்டுக்கொண்டே இருக்கிறீர்கள். இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் தமிழ்நாட்டில் உருவாகுவதற்கு தேவனால் வல்லமையாக ஏற்படுத்தப்பட்ட சில பாத்திரங்கள். முதலாவது, எங்களுடைய ஸ்தாபனத்தை தமிழ்நாட்டில் மிக நேர்த்தியாக உருவாக்குவதற்கு, கட்டமைப்பதற்கும் அதை நேர்த்தியாக நிர்வாகம் செய்து அதை கொண்டு வருவதற்கும் டாக்டர் ஜெயராஜ் ஐயா, செங்கோட்டை கணக்கு பிள்ளை வலசையில் ஒரு சிறிய கிராமத்தில் அவர்கள் அந்த ஊழியத்தை கொண்டு வந்து அவர்கள் சைக்கிள் வாகனங்களிலே சென்று எல்லா இடங்களிலும் அவர்கள் அந்த ஊழியத்தை ஆரம்பித்து இன்றைக்கும் அவருடைய அந்த ஊழியத்தினுடைய பெயர்கள், அவர்கள் செய்த தியாகங்கள் நினைக்கப்படுகின்றன. அதே காலகட்டத்தில் அவரோடு இணைந்து நாங்கள் தங்க தலைவர் என்று அழைப்போம். எங்களுடைய தங்க தலைவர்கள் 3 பேர் இருக்கிறார்கள். அதில் பிரதானமாக டாக்டர் ஜெயராஜ் ஐயா அவர்கள், பாஸ்டர் ஆண்ட்ரூஸ் ஐயா அவர்களை நாங்கள் அன்பின் அப்போஸ்தலன் என்று அழைப்போம். ஆமாம். அதற்கு பின் தூத்துக்குடியிலே அவர்கள் ஊழியம் செய்கிறார்கள். இப்பொழுது பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் என்று சொன்னீர்கள் அல்லவா, அவர்கள் தென் இந்தியா முழுவதற்கும் அசம்பிளிஸ் ஆஃப் காடினுடைய தலைவராக இருக்கிறார்கள். அதாவது அசம்பிளிஸ் ஆஃப் காடை பொறுத்தவரையிலும் தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் இருக்கிறது, ரெண்டாவது தென்னிந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட், பிறகு ஆல் இந்தியா அகில இந்திய அசம்பிளிஸ் ஆஃப் காட். இப்பொழுது தமிழ்ல தேவ சங்க சபை. கரெக்ட், தேவ சங்க சபை. உங்களுக்கு எல்லாம் நன்றாக தெரிகிறது. நீங்கள் அசம்பிளிஸ் ஆஃப் காட் திருச்சபைகளில் பல இடங்களில் பணிபுரிந்ததை நினைத்து சந்தோஷப்படுகிறேன். அதாவது இப்பொழுது டாக்டர் ஜெயராஜ் ஐயா அவர்களுடைய மகன்தான் தமிழ்நாட்டு ஏஜி சபையினுடைய சூப்பரிண்டென்டாக இருக்கிறார். அவர் இப்போ டெல்லியில் இருக்காருங்களா? இங்கே டெல்லியில் இருப்பது பெரிய மகன், மூத்த மகன் ராபர்ட் ஜெயராஜ் அவர்கள். அவர்கள் நார்த் இந்தியா முழுவதற்கும் பல வருடங்கள்
அவர்கள் ஊழியம் செய்து சபைகளை நிறுவுவதில் பெரும்பங்கு வகித்தார்கள். பாஸ்டர் ஆபிரகாம் தாமஸ் அவருடைய மகன் சவுத் இந்தியா முழுவதற்கும் அவர்கள் தலைவர்கள். அது மாத்திரமல்லாமல் தமிழ்நாட்டிலும் பல வருடங்கள் அவர்கள் தலைமை பொறுப்பிலே அவர்கள் இருந்தார்கள். ஸோ இந்த தங்க தலைவர்கள் எல்லோரும் இவ்விதமான கட்டமைப்போடு ஊழியத்தை நிறைவேற்றினார்கள். கோவில்பட்டியிலே ஒரு தேவ ஊழியர் உண்டு, மறைந்து போன ரெவரண்ட் ஆறாம் துறை அவர்கள். அவரும் பாஸ்டர் ராஜாமணியுடைய அண்ணன், அவருடைய அண்ணன். நீங்கள் தெளிவாக அதை சொன்னதற்கு நன்றி. பாஸ்டர் ராஜாமணி அவர்களும் தமிழ் பிரதேசத்தினுடைய தலைவராக, நீண்ட காலமாக அவர்கள் பணி செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காடுடைய சிறிய காரியங்கள். இப்பொழுது இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காடானது பல வடிவங்கள் பெற்று வளர்ந்து வந்திருக்கு. இப்போ தமிழ்நாட்டில் எவ்வளவு சபைகள் இருக்கும்? இப்பொழுது சபைகள் என்று சொல்லும் பொழுது 2000 திருச்சபைகள் இருக்கிறது. 2000. ஆமாம், 2000 என்பது ரெகக்னைஸ்ட் சர்ச்சஸ். அது இல்லாமல் ப்ரீச்சிங் பாயிண்ட் என்று இருக்கிறது, அது எங்களுக்கு ஒரு 1000 இருக்கும். எல்லாம் தெளிவாக அப்ராக்சிமேட்டாக சொல்ல வேண்டும் என்றால் ஒரு 3000 திருச்சபைகள் இருக்கிறது. சந்தோஷம். அடுத்து நம்ம கொஞ்சம் ஸ்பிரிச்சுவலாக உள்ள வரலாங்க. இப்போது இருக்கிற இந்த சூழ்நிலையை பார்க்கும்போது எல்லா இடங்களிலும் பார்க்கும்போது ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். நாங்கள் கூட இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக மாரநாதா என்ற ஒரு நிகழ்ச்சியை நாங்கள் வைத்திருக்கிறோம். இப்படி இருக்கும்போது இயேசு வருகிறார் என்ற ஒரு செய்தியை குறிப்பாக எல்லா இடங்களிலும் சொல்லுகிறதை நான் பார்த்திருக்கிறேன், கேட்டிருக்கேன். இப்போது நம்முடைய நோக்கமும் அதுதான். இப்போது வருகையின் அடையாளங்கள் இப்போது வெகு விரைவாக நிறைவேறி கொண்டு வருகிறது என்பதற்குரிய சில காரியங்களை ஏதாவது நீங்கள் சொல்ல முடியுமா? மாரநாதா என்றாலே இயேசு வருகிறார் என்ற அர்த்தம். இப்பொழுது இந்த அசம்பிளிஸ் ஆஃப் காட் ஆனாலும் சரி, மற்ற ஊழியர்களானாலும் சரி, ஒரு பெந்தைக்கோஸ்தே அனுபவம் நிறைந்த எல்லா திருச்சபைகளும் இயேசுவை குறித்ததான, வருகை குறித்ததான செய்திகள் சென்று கொண்டே இருக்கிறது. ஆனால் இப்பொழுது இருக்கக்கூடிய திருச்சபைகள், நவீனமாக தோன்றியிருக்கக்கூடிய திருச்சபைகள் ஏனோ இயேசுனுடைய வருகையை அவர்கள் சொல்வதற்கு தயங்குகிறார்கள். ஒன்று, சபைகள் வளர வேண்டும் என்று சொல்லி நவீன உபதேசங்களை அவர்கள் இப்பொழுது புகுத்தியிருக்கிறார்கள். பெந்தைக்கோஸ்தே நிறுவனங்களைப் போல இப்பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் எடுத்துக்கொண்டால் முழுக்க முழுக்க ஒரு பெந்தைக்கோஸ்தே அனுபவம் நிறைந்த ஒரு திருச்சபை. அங்கே நாம் பார்க்கும் பொழுது இயேசுவினுடைய வருகை என்பது பிரதானமான ஒன்று. இப்பொழுது கடைசி காலத்தினுடைய நிகழ்வுக்கு நாம் சொல்லும்போது எங்கு பார்த்தாலும் பஞ்சங்கள், மரணங்கள், பூமி அதிர்ச்சிகள், தீ எரிகின்றன எல்லா இடங்களிலும். கிறிஸ்து அங்கே இருக்கிறார், இங்கே இருக்கிறதான பலவிதமான செய்திகளை இன்றைக்கு நாம் செய்தித்தாள்களின் மூலமாகவும் டெலிவிஷன் மூலமாகவும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இயேசு வருகிறார் என்ற செய்தியை ஊழியர்களாகிய நாம் நம்முடைய மந்தைக்கு தெளிவுபடுத்தி போதிக்க வேண்டிய அவசியம் நமக்கு இந்த காலகட்டத்தில் இருக்கிறது. இயேசுனுடைய வருகையை நாம் இல்லை என்று நிராகரிக்கவோ அதை பார்க்கலாம் என்று சொல்வதற்கும் நாம் யாரும் தயங்கவே கூடாது. இயேசு சீக்கிரம் வருகிறார் என்பது நம்முடைய காலத்தில் வந்தால் அதை விட ஒரு பெரிய பாக்கியம், சிலாக்கியம் நமக்கு எதுவும் இருக்கு. ஆமேன், 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 ஆமேன். இப்போதும் கூட நான் கேள்விப்பட்டிருக்கேன், கர்த்தர் உங்கள் மூலமாய் அநேக காரியங்களை அந்த திண்டிவனம் பகுதியில் செய்கிறது மாத்திரமல்ல, நீங்கள் பேசும்போதே கர்த்தர் உங்கள் மூலமாய் தீர்க்கதரிசனத்தின் மூலமாய் அநேகரோடு கூட பேசுகிறதாகவும் அதன் மூலமாய் அநேகர் சந்திக்கப்பட்டிருக்க என்பதையும் நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதற்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இது பெருமைக்காக சொல்ல வேண்டிய ஒரு காரியம் அல்ல, தேவ நாமம் மகிமைக்காக சொல்லுகிறேன். காரணம் என்னன்னு கேட்டால், கடைசி நாளில் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொல்லி யோவேல் தீர்க்கதரிசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது போல, அதே நேரத்தில் அப்போது உங்கள் வாலிபர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தீர்க்க தரிசனம் குறைவாக இருக்குது. ஆனால் அநேக தேவ மனிதர்களை நான் பார்க்கும்போது சர்வசாதாரணமாக பேசும்போதே தீர்க்க தரிசன வார்த்தைகள் வந்து கொண்டே இருக்குது. நான் அப்படி நிறைய ஊழியக்காரர்களை பார்த்திருக்கேன். அவர்கள் கர்த்தர் சொல்லுகிறார், கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தினார் என்று அல்ல, அந்த தேவ செய்தி கொடுக்கும் போதே தீர்க்க தரிசன வார்த்தைகள் அநேகரை தொடுகிறதை நான் பல இடங்களிலே பார்த்திருக்கேன். இதில் உங்களுடைய அனுபவம்? நான் சிறு வயதாக 14 வயதில் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன் என்று சொன்னேன் அல்லவா, அந்த நாட்களில் எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்த ஆவியினுடைய நிறைவானது
மிகவும் வல்லமையாக காணப்பட்டு எல்லோரும் அதற்காக ஏங்கி கொண்டிருந்த ஒரு காலம். இங்கிருந்து ஒரு 40 வருடத்திற்கு முன்பாக 30 வருடத்திற்கு முன்பாக நீங்கள் சென்றீர்கள் என்று சொன்னால், அதாவது 80s 80லிருந்து அந்த 90 you are right, அந்த நாட்களில் சரியாக சொன்னீர்கள். ஆமாம். ஏன்னு கேட்டால் அந்த நாட்களில் குறிப்பாய் ஜீவானந்தம் ஐயா அவரோடு கூட பாண்டியன் என்று நினைக்கிறேன், மதுரை ஒரு பாண்டியன் என்ற அந்த ஐயா அவங்க எல்லாம் முழையரவு ஜபங்களை ஆரம்பித்தார்கள். அந்த முழையரவு ஜபத்தில் பார்க்கும்பொழுது பல இடங்களில் இரவு ஜபம் நடக்கும்பொழுது அநேகர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க, அநேகர் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருக்காங்க. அந்த 80 90 அந்த நாட்களிலே பார்க்கும்போது தமிழ்நாடு மாத்திரமல்ல உலகத்தின் பல பகுதிகளிலே பரிசுத்தாவின் வல்லமை ஊற்றப்பட்டதாக நான் கேள்விப்பட்டிருக்கேன், பார்த்திருக்கிறேன். நீங்கள் சொல்வது நியாயமும் சரியானது கூட. நான் 85ஆம் வருடம் 85 அந்த வருடத்தில் இயேசுவை ஏற்று அந்த வருடத்தில் அபிஷேகம் பெற்றேன். அபிஷேகம் பெற்றது என்பது இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஒரு நாள் இரவில் நான் விளையாடி கொண்டிருந்தேன். அப்பொழுது என்னுடைய தாயார் சொன்னார்கள், நீ வா ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னார்கள். நாங்கள் அந்த நேரத்தில் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுதே என்னுடைய தங்கை என்னை விட ஒரு 2 வயது இளமை, அவள் அப்பொழுதே அபிஷேகம் பெற்றிருந்தாள். அப்பொழுது 85. அப்பொழுது ஆண்டவர் மூலமாக பேசினார், இன்றைக்கு நான் உங்களை நிரப்ப போகிறேன் என்று சொன்ன உடனே, யார் இன்றைக்கு ஆண்டவர் நிரப்ப போகிறார் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்க ஆரம்பித்தோம். ஒரு இரவு நேரம் இருக்கும், ஒரு 9 மணி இருக்கும். அன்றைக்கு இயேசு என்னை தொட்டார். ஆமென். இப்போ 40 வருஷத்துக்கு முன்னாடி 85னாக்கா இப்போ 40 வருஷம் ஆச்சுங்க. இயேசு தொட்டார். ஆமென். தொட்ட சில நிமிடத்தில் என்னால் அந்நிய பாஷையில் பேச ஆரம்பித்தேன். ஒரு மாத காலம் நான் பரிசுத்த ஆவியிலே நிரம்பி ஜெபித்து கொண்டே இருந்தேன். அந்த அபிஷேகத்தின் வல்லமையிலிருந்து வெளிவர என்னால் இயலவில்லை. ஆமென். என்னை சபைக்கு தூக்கி கொண்டு போன ஞாபகம் எனக்கு இருக்கிறது. பல தீர்க்க தரிசனங்கள் சொன்னதாக இன்றும் சொல்லுவார்கள். சபையில எலும்பி நின்று பெயர்களை சொல்லி அநேகருக்கு ஜெபித்த அந்த நாட்கள் இருக்கிறது. சில நேரத்தில் என்னை குட்டி சாமியார் என்று அழைத்திருக்கிறார்கள். 85. இது ஒரு மறக்க முடியாத ஒரு பெரும் அனுபவம். ஏனென்றால் கத்தோலிக்க மார்க்கத்திலிருந்து வந்த நான், ஆவி நிறைவு என்னவென்றே தெரியாத எங்களுக்கு நினைத்து பார்க்க முடியாத அந்த பெரும் அருங்குடையை ஆண்டவர் தந்தது பெரிய ஈவு. அதை இன்றும் போற்றி காப்பதற்கு ஆண்டவர் கிருபை தந்தார். அதுதான் வாழ்க்கையில் மிக முக்கியமானது. இளைஞர்கள், இப்பொழுது இருக்கக்கூடிய காலத்தில் இளைஞர்கள் விரும்பி கேட்டுக்கொள்ள வேண்டியது அபிஷேகம், தீர்க்க தரிசனம், கர்த்தருக்கு அடுத்த காரியங்களை அவர் பெற்றுக்கொண்டால் அதைவிட ஒரு பெரும் பாக்கியம் உலகத்தில் எதுவுமே இருக்காது. ஆனாலும் 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் பார்க்கும்பொழுது, தேவ பக்தியின் வேஷத்தை தரித்து அதன் பலனை மறுதலிக்கிறவர்களாக இருப்பார்கள், இப்படிப்பட்டவளை நீ விட்டு விலகு, இப்படிப்பட்டவளை விட்டு விலகு அப்படின்னு இருக்குங்க. இப்போ இன்றைக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இதை புரிந்து கொண்டு வாலிபர்களோ அல்லது பக்தியுள்ள தேவ பிள்ளைகளோ எப்படி விலகி இருக்க வேண்டும் என்று சொல்ல விரும்புகிறீங்க? ஐயா அவர்கள் சொன்ன அந்த வசனம், பக்தியின் வேஷம் என்று சொன்னாலே அது ஒரு வேஷம்தான், பக்திக்குரிய அடையாளங்கள் அல்ல. இதிலிருந்து வாலிபர்களுக்கு பவுல் எழுதும்போது, இவைகளுக்கு நீ விலக வேண்டும் என்று அவர் தெளிவுபடுத்தி விட்ட பின்பு, இந்த உலகத்தினுடைய காரியங்கள், இந்த உலகத்தோடு ஒத்துப்போவது, உலகத்தோடு நாம் ஒன்றிணைந்து உலகத்தை சார்ந்திருப்பது, இவைகளை விட்டு விலக வேண்டும் என்றாலே நமக்கு பரிசுத்த ஆவியானுடைய மிகப்பெரிய நடத்துதல் தேவை. அந்த நடத்துதல் இருந்தால் மாத்திரம்தான் நாம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நடப்பதற்கும் பரிசுத்த ஆவியில் நிரம்பி தேவனோடு இருப்பதற்கும் ஒரு வாய்ப்பு இருக்கும். ஆமாம், அதான் வசனம் இருக்கு இல்லைங்களா? சத்திய ஆவியாகிய தேற்றவாளன் உங்களிடத்தில் வரும் பொழுது அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்துவார். அப்போ சகல சத்தியத்திற்குள்ளும் நடத்தக்கூடிய அளவிற்கு நம்மை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளணும். அதான் இல்லைங்களா? பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க இயலாது. அவருக்கு பெயரே பரிசுத்த ஆவியானவர் தானே. ஆமாம் ஆமாம். அப்பொழுது அந்த பரிசுத்த ஆவி நமக்கு வரும் பொழுது நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் 3ம் பரிசுத்தமாக்கப்படுகிறது அல்லவா? ஆமாம் ஆமாங்க. இதுதானே நமக்கு கிடைக்கப்பட்ட உயரிய ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லலாம். உண்மைதாங்க. ஆனால் இன்றைக்கு இருக்க அந்த துருபதேசங்கள் இருக்கு இல்லையா? ஆமாம். அந்த துருபதேசத்தை அநேகர் புரிந்து கொள்ளாமல் இருப்பதற்கு காரணம் என்னங்க? உதாரணமா இப்போ நாம் பேசிக்கொண்டு இருக்க இந்த மாதிரி பரிசுத்த ஆவியானவர் அந்த தேற்றவாளன் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் நம்மை நடத்துவார் என்பது உண்மைதான். அப்போது என்னை பொறுத்த வரையிலும் ஒருவன் எனக்கு சொல்லாவிட்டால் எனக்கு எப்படி தெரியும்?
அப்படின்ற வசனத்தின்படி நாம் ஜனங்களை நடத்துகிறோம். அப்போ நாம் நடத்தும்போது ஆவியானுடைய நிறைவோடு கூட அவருடைய வழி நடத்துதலின்படி தான் நம்முடைய ஜனங்களை நடத்தணும். அப்படி நடத்தினா தான் அவங்களும் என்ன பண்ண முடியும்? ஃபாலோ பண்ண முடியும். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா துருபதேசங்கள் நிறைய இருக்குது. அது மட்டுமல்ல, அப்படிக்கு அந்த துருபதேசத்தை பார்த்து விட்டு கேட்டு விட்டு அந்த உபதேசத்திலே அநேக வாலிபர்கள் போய்கொண்டிருக்காங்க. ஆனால் அப்பேற்பட்ட வாலிபர்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க? அதாவது நீங்கள் ஒரு சிறப்பான இன்றைக்கு இருக்கிற வாலிபர்களுக்கு ஃபோக்கஸ் பண்ணி இந்த கேள்வி கேட்டிருக்கிறீர்கள். ஆமாம். துருபதேசம் என்று வரும்போது நிறைய துருபதேசங்கள் இப்பொழுது சபைகளில் ஊடுருவி கொண்டிருக்கிறது. துருபதேசம் என்பது பரிசுத்த ஆவியானவருக்கு விரோதமாய் பேசுவதே ஒரு துருபதேசம். ஆமாம். கிறிஸ்து இங்கே இருக்கிறார் அங்கே இருக்கிறார் என்று சொல்லி கிறிஸ்துவை அடையாளம் காண்பித்து மறுதலிக்கிற ஒரு கூட்டம் எழும்பியிருக்கிறது. ஆமாம். மற்றொன்று உபதேசம் என்ற பெயரில் செழிப்பு உபதேசங்கள், ஹைபர் கிரேஸ், செழிப்பை குறித்து தானே பேசுகிறதான, செழிப்பை மிகைப்படுத்தி பேசுகிறதான ஒரு கூட்டம் வந்துவிட்டது. இப்பொழுது நீங்கள் நன்றாய் திருச்சபைகளை கவனித்து பாருங்கள். சபைகளில் கூட்டம் அதிகமாக இருக்கிறது, கூட்டம் எண்ணிக்கை அதிகமாக வருகிறது. எண்ணிக்கை கூட கூட இவர்களுடைய சபையினுடைய நடவடிக்கையை பார்க்கும் பொழுது யான் எதையும் பேசலாம், எப்படியும் பேசலாம், எதற்காகவும் பேசலாம் என்ற ஒரு நிலைப்பாடு வந்துவிட்டது. இது வந்த பிறகு பேர்பட்ட திருச்சபைகளில் நாம் மேன்மையான தேவன் நமக்கு போதித்த உபதேசங்களை எதிர்பார்க்க முடியாது. காரணம், அவர்கள் வசனத்தை போதிப்பதிலிருந்து விலகி தங்களை குறித்தும் தங்களுடைய சிந்தனைகளை குறித்தும் அவர்கள் பேச ஆரம்பித்த பின்பு நீங்கள் அவர்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றும் இருக்காது. ஆனால் உங்களை போன்று இதை பார்க்கிற ஊழியர்கள் நாம் நம்மேல் விழுந்த கடமை என்னவென்றால், எங்கெல்லாம் துருபதேசங்கள் என்று போதிக்கப்படுகிறதோ அதற்கு மாறாக சரியான உபதேசத்தை தேர்ந்தெடுத்து சொல்வது நம்மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. இதை செய்தால்தான் வரக்கூடிய பெந்தேகோஸ்தே அனுபவமும் ஆவிக்குரிய அனுபவம் நிறைந்த ஒரு வாலிபர்களையும் நாம் எழுப்ப முடியும். இல்லாத பட்சத்தில் நாம் நல்ல வாலிபர்களை இழக்கவும் நல்ல இளங்களை நேரிடும். நீங்கள் சொல்வதுதான் சரி. ஆகவே துருபதேசத்தை குறித்து நாம் பேசும்போது இங்கே நமக்கு நிறைய இருக்கிறது. யெகோவா விட்னஸஸ், துருபதேசத்தை இயேசுவே வழி, இப்படி நிறைய உபதேசங்கள் வந்து விட்டது. ஒருவர் சொன்னார் கிறிஸ்துவும் கிருஷ்ணரும் ஒன்று. இதை நாம் ஒருபோதும் சகிக்க முடியாது. இப்பேற்பட்ட உபதேசங்களை நம் பிள்ளைகளும் கேட்கக்கூடாது, அங்கே நடக்கும் கூட்டங்களுக்கு அனுப்பவும் கூடாது. இதை நாம் முற்றிலுமாக நாம் இல்லை என்று சொல்ல வேண்டும். ஒவ்வொரு ஸ்தாபனத்திற்கும் உபதேச சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. அசம்பிளிஸ் ஆஃப் காட் எடுத்துக்கொண்டால் ஒரு 16 உபதேசங்கள் இருக்கிறது. இந்த உபதேசத்தினுடைய வழியில் நம்முடைய பிள்ளைகளை நடத்த வேண்டும். சுருக்கமான உபதேசங்கள். ஆதி அப்போஸ்தலர் நாட்களிலே நாங்கள் அப்போஸ்தலர் உபதேசத்தில் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஆவிக்குரிய உபதேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ இந்த உபதேசத்தில் ஊழியர்களும் சரி, ஊழியம் செய்கிறவர்களும் சரி, அதில் ஒரு தெளிவு அவர்களுக்குள் இருக்க வேண்டும். அடுத்து ஒரு ஊழியக்காரர், ஒரு சிலர் சொல்லுவாங்க இண்டிபெண்டன்ட் சர்ச்சுன்னுவாங்க, அப்போது சிலர் சொல்லுவாங்க எங்கள் ஸ்தாபனம்னுவாங்க. ஆமாம். ஒரு ஊழியக்காரர் ஸ்தாபனத்தில் இருந்து ஊழியம் செய்வதும் அல்லது எந்த ஒரு ஸ்தாபனத்திலும் இல்லாமல் தனித்து ஊழியம் செய்வதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதாவது அழைப்பு என்பது பொதுவான ஒன்று. தேவன் கொடுத்த அழைப்பை நாம் ஒருபோதும் ஸ்தாபன ஊழியத்திற்கும் சுயாதீன ஊழியத்திற்கும் என்று அழைப்பை நாம் வித்தியாசப்படுத்தவே முடியாது. அழைப்பு பரம அழைப்பு தேவன் நமக்கு தருகிறதான அழைத்தவர் அவர். அந்த அழைப்பிற்கு நாம் பாத்திரராக இருக்கிறோம், அதற்கு கீழ்ப்படுகிறோம். இட்ஸ் ஹையஸ்ட் கால். ஸ்தாபனம் என்பது ஒரு நிர்வாகம். அந்த நிர்வாகத்திற்கு கீழே நாம் பணிபுரிந்து கொண்டிருக்கிறோம். ஸ்தாபனத்துடைய சட்டத்திட்டங்களுக்கு இயங்கி அந்த ஊழியங்களை நாம் செய்கிறோம். சுயாதீனமாய் செய்கிறவர்கள் மிக நேர்த்தியாக செய்யக்கூடிய ஊழியக்காரர்கள் உண்டு. உதாரணமாக உங்களே சொல்லலாம். மிக நேர்த்தியான ஊழியங்களை செய்து கொண்டிருக்கிறீர்கள், பல ஊழியங்களை ஸ்தாபித்திருக்கிறீர்கள். இது தேவனால் வந்த அங்கீகாரம். ஆகவே நாம் சுயாதீன ஊழியத்தில் ஊழியங்களை செய்கிறவர்களை நாம் ஒருபோதும் குறைத்து மதிப்பிட முடியாது. அவர்களுக்கு தேவன் தந்த ஊழியத்தை அது அப்படி நான் சொல்லலைங்க. சுயாதீன ஊழியம் அப்படின்னு சொல்லும்போது
அந்த ஊழியக்காரருக்கு அடுத்து அந்த ஊழியத்தை செய்வது யார் என்ற ஒரு கேள்விக்குறி. ஒருவேளை தன்னுடைய மகனாக இருக்கலாம், தன் குடும்பமாக இருக்கலாம். ஆனாலும் அழைப்பு என்பது ஒன்று வேண்டும். ஆமாம். இன்றைக்கு அநேக இடங்களில் சுயாதீன ஊழியங்கள் அழிந்து போவதற்கு முக்கிய காரணம் என்ன? ஊழியக்காரர் உண்மையான அழைப்பு பெற்று தரிசனத்தோடு ஊழியம் செய்து கொண்டிருக்கும் போது அடுத்து செகண்ட் லைன் ஊழியக்காரரை உருவாக்காமல் அப்படியே இருக்கிறதுனால அந்த ஊழியங்களோ அந்த ஸ்தாபனம் என்று சொன்னால் தனிப்பட்ட சுயாதீன ஊழியம் அது அழிந்து போகிற ஒரு சூழ்நிலைகள் வருகிறது. ஆனால் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கும்பொழுது அவருக்கு அடுத்து இன்னொருத்தர் வராங்கங்க. அப்போ அந்த சபை அல்லது அந்த ஜனங்கள் கட்டப்படுகிறார்கள் என்று சொன்னால் சிதறி போகாதபடிக்கு ஒரே ஒரு மந்தையாய் அவர்கள் இருக்கார்கள் என்பதை புரிந்து கொள்ளலாம். ரெண்டாவது, சுயாதீன ஊழியம் என்று சொல்லும்போது யாருடைய கண்ட்ரோல்லையும் இல்லை. அவர் தப்பு செய்தால் கூட கேட்கறதுக்கு ஆட்கள் இல்லை. ஆனால் இப்போது நீங்கள் ஒரு ஸ்தாபனத்தில் இருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் தவறு செய்யும்போதோ உங்களுக்கு ஆலோசனை கொடுக்க, இதை இப்படி இல்லைப்பா இப்படி செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு கைட் பண்ணுறதுக்கு ஒருத்தர் இருப்பாங்க இல்லைங்களா? நீங்கள் இப்பொழுது சொன்ன அந்த கேள்வியும் பதிலுமே அடங்கிய ஒரு தொகுப்பை கொடுத்து விட்டீர்கள். இப்பொழுது அசம்பிளிஸ் ஆஃப் காட் என்கிறதான ஒரு செட் அமைப்பை நீங்கள் எடுத்துக்கொண்டால் ஒவ்வொரு மாதமும் எங்களுக்கு ஊழியர் கூடுகை உண்டு. ஆமாம். அந்த ஊழியர் கூடுகையில் ஊழியர்கள் தங்களுடைய ஊழியத்தினுடைய மேன்மைகளையும் அவருடைய தேவைகளையும் அவர்களால் தேவன் செய்த கிரியைகளையும் சொல்லி அங்கே ஆண்டவருக்கு நன்றி செலுத்தி ஒரு கூடுகை. வருடம் எங்களுக்கு ஒரு கூடுகை உண்டு. இடையில் உபவாச ஜபங்கள், ஆண்கள் ஐக்கியம், பெண்கள் ஐக்கியம் என்று சொல்லி பல அமைப்புகள் இருக்கிறது. தமிழ்நாடு அசம்பிளிஸ் ஆஃப் காட் நீங்கள் எடுத்துக்கொண்டாலே கிட்டத்தட்ட 13 டிபார்ட்மெண்ட் இருக்கிறது. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அது ஒரு ஸ்ட்ராங் பாண்ட் அங்கே இருக்கிறது. ஒரு கட்டமைப்பு தெளிவாக இருக்கிறது. ஆகவே இந்த கட்டமைப்பு இருக்கும் பொழுது யூ ஆர் அண்டர் மானிட்டரிங். நீங்கள் உங்களை கண்காணித்து கொண்டே இருப்போம். நீங்கள் பேசுவது கண்காணித்தல் என்றால் தவறாக அல்ல, நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்று அதிகார தோரணையில் கேட்பதல்ல. நான் கண்ட ஒரு உண்மை என்னன்னு கேட்டால், நம்மளை கண்காணிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நம்முடைய அழைப்பு எப்படியா இருக்குது, நம்முடைய ஃப்யூச்சர் எப்படியா கர்த்தர் கொண்டு போகிறாங்க. அதில் ஒரு அனுபவத்தை சொல்கிறேங்க. சொல்லுங்கள். என்னன்னு கேட்டால், நான் பைபிள் காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது இந்த சண்டே ஸ்கூல் சிறுவர் நிகழ்ச்சியை நல்லபடியாக நடத்துவேன். அப்போது கையில் அந்த மங்கி பொம்மையை வச்சுக்கிட்டு எல்லாம் அந்த பப்பட் ஷோலாம் காட்டி இது பண்ணிகிட்டு இருக்கும்போது அப்பொழுது தலைவர் PS ராஜாமணி ஐயா அவர்கள் பார்த்துட்டு இவன் சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரிக்கு தகுதி அப்படின்னு அவர் நினச்சார். கடைசியில் பார்த்தா அதாவது KK நகர் அந்த பகுதியில் ஊழியங்களை செய்து சபையை கட்டுவதற்கு இப்படி பல காரியங்கள் செய்யும். இவன் உண்மையாகவே சபை கட்டுறதா சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியான்ற ஒரு குழப்பம். ஏன்னா கண்காணிக்கிறாங்க இல்லையா? கண்காணிக்கும் போது அந்த நாட்களில் தான் தமிழ்நாடு முழுக்க இந்த சிறுவர் அதாவது சண்டே ஸ்கூல் மினிஸ்ட்ரி, சில்ட்ரன்ஸ் மினிஸ்ட்ரியை உருவாக்க கர்த்தர் உதவி செய்தார். எதற்காக இது சொல்கிறேன்னு கேட்டால், தலைவர்கள் நம்மை கண்காணிக்கிறார்கள் என்றால் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை என்ன என்பதை அவர்கள் சோதித்து பார்க்கிறார்கள் என்பதை நான் புரிந்து கொண்டேன். நீங்கள் சொல்வது 100க்கு 100 சரி. எப்படி என்றால், கிருபை பெற்ற ஊழியர்கள் அநேகம் இருக்கிறார்கள். அவருடைய தாளந்தை ஜெபித்து அடையாளம் காண வேண்டியது தலைவருடைய பொறுப்பு. அவர்கள் என்ன ஊழியத்திற்கு அவர்கள் தகுதியானவர்கள், இது அவர்கள் எப்படி செய்வார். பாஸ்டல் அழைப்பு என்பது அசம்பிளிஸ் ஆஃப் காட் முழுக்க சபைகளை நிறுவக்கூடிய ஒரு நிறுவனம், ஸ்தாபனங்களில். ஆனால் உள்ளே இருக்கக்கூடியவர்களை அங்கே பற்பல ஊழிய துறைகளை நிர்வாகம் செய்வதற்கு ஆண்டவர் வைத்திருக்கிறார். இதற்கு மிக முக்கியமானது மென்டர்ஷிப் முக்கியம். நம்மை உறுதிப்படுத்தி நம்மை சீர்படுத்த நமக்கு ஒரு மென்டர்ஷிப் தேவை. அது மாத்திரமில்லை, அக்கௌண்டபிலிட்டி நமக்கு தேவை இருக்கும். ஒரு தலைமைக்கு கீழ் இருக்கும்போது அக்கௌண்டபிலிட்டி உபயோகிக்க வேண்டும். உக்கரணத்துவம் நமக்கு இருக்க வேண்டும். உக்கரணத்துவம் இல்லாத பட்சத்தில் நாம் இஷ்டம் போல செய்வதற்கு நமக்கு வாய்ப்புகள் வந்துவிடும். அதை நாம் எப்பொழுதுமே தவிர்க்க வேண்டும். இப்போ நான் இருக்கிறேன் என்றால் எனக்கு மேலே பெரும் தலைவர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் ஆலோசனை கொடுக்கிறார்கள். அந்த ஆலோசனை நிமித்தமாக அவர்களுக்கு மேல் தலைவர்கள் இருந்தார்கள், அவர்கள் கொடுத்த ஆலோசனைகள். ஸோ இதெல்லாம் ஒரு ஹைரார்க்கி தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கும். அப்போ இந்த ஆலோசனைகளை நாம் கேட்டு நடந்தாலே நம்முடைய வாழ்க்கையும் ஆசீர்வதிக்கப்படும், ஊழியமும் ஆசீர்வதிக்கப்படும், நிறைவேறும். மிக தெளிவாக சொன்னீர்கள். தேவ சித்தமும் நிறைவேறும். சுயாதீன ஊழியத்திலே ஒரு சில இடங்களிலே மாத்திரம் நாம் அதை மிகப்படுத்தி சொல்லாமல் சொல்ல வேண்டும். சில இடங்களில் இந்த ஊழியங்கள் வளர்ந்து வருகிறது. அதற்கு பின்பு யார் எடுத்துக்கொண்டு போவார் என்றால் ஒரு சில இடங்களில் மாத்திரம்தான் அது தொடர்ந்து கேரி ஆன் ஆகிறது. சில இடங்களில் அந்த ஊழியங்கள்
அது இல்லாமல் போய் விடுகிறது, அல்லது அது நஷ்டம் அடைந்து உடைந்து போகிறது சொல்லலாம். அப்படி உடைந்து போகும்போது இது நமக்குத்தான் அது பெரும் இழப்பு. ஆண்டுடைய நாமம் அங்கே மகிமைப்படுவதில்லை. ஆகவே நான் இதன் வாயிலாக சொல்ல வேண்டியது என்னவென்றால், சுயதனமாய் ஊழியம் செய்கிறவர்கள் உங்களுக்கு மேல் ஒரு மென்டரோ அல்லது தலைமைத்துவத்திற்கு கீழ் யாராவது ஒரு தலைவரை, ஒரு சிலரோடு கூட நான் பேசும்போது சொல்லியிருக்காங்க, சுயாதீன ஊழியம் செய்கிறவர்களுக்கு கூட அவர்களுக்கென்று ஒரு ஆவிக்குரிய ஒரு தகப்பன், ஆவிக்குரிய காரியங்களில் நடத்துகிற யாராவது ஒருத்தர் இருந்து எனக்கு ஏதாவது சந்தேகமோ அல்லது சோர்ந்து போகிற நேரத்தில் அந்த தேவ மனுஷனிடத்தில் போயிட்டு நான் ஆலோசனை கேட்பேன், அவர் எங்களை தொடர்ந்து நடத்துவார் அப்படின்னு கூட கேள்வி. நீங்கள் சொல்லுவது தான் கரெக்ட் சிலர். ஆனால் என்னை பொறுத்தளவில் பெரும்பாலான சுயதீன ஊழியர்கள் தாங்கள் அதற்கு மேல் ஒருவரை வைத்து அந்த கண்காணிப்புக்கு கீழ் வருவதை விரும்பவில்லை. ஆனால் நாம் பேசிக்கொண்டிருக்கும் பொழுது நீங்கள் சொல்லும் போதும் சரி, நான் சொல்லும் போதும் சரி, அதை விரும்ப வேண்டும், கண்காணியான விரும்ப வேண்டும் என்று தான் வேதம் நமக்கு சொல்கிறார். ஆகவே அதை விரும்பி செய்யும் போது அவருக்குள் இருக்கும் கிருபைகள் வெளியே வரும், தாளந்துகள் வெளிப்படும், கிறிஸ்துவுக்கு நல்ல போர்ச்சியவனாக. ஆமேன், ஆமேன். ரொம்ப சந்தோஷங்க ஐயா, நீங்கள் உங்களுடைய அரங்குக்கு வந்தது மிகுந்த சந்தோஷம். கடைசியாய் ஒரு காரியங்களை உங்களிடத்தில் கேட்க ஆசைப்படுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற இவர்களுக்கு நீங்கள் சொல்ல வேண்டிய செய்தி, ஒருவேளை கர்த்தருடைய இருதயத்தில் சில காரியங்களை கொடுத்திருக்கலாம், அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க? ஆண்டவர் சீக்கிரம் வரப்போகிறார், அதை குறித்து நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? நீங்கள் சொல்லலாம். ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான ஐயா அவர்கள் சொல்லும்போது இயேசுவினுடைய வருகை குறித்து நாம் மிக தெளிவாக இந்த இன்றைய ஆரம்பத்திலிருந்தே நாம் அதை ஆணித்தரமாக வலுவாக பேசிக்கொண்டிருக்கிறோம். என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள் என்னவென்றால், நாம் ஆண்டவராகிய இயேசுவை ஏற்ற நாள் முதற்கொண்டு இன்று வரையிலும் நாம் அவருடைய வருகைக்காகவே காத்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வருகை எப்பொழுதும் வரும் என்ற ஒரு எண்ணமும் எதிர்பார்ப்பும் நமக்குள்ளே இருக்கிறது. அவர் வரும்போது மாசற்ற பிழையற்ற கற்புள்ள கன்னிகையாக நாம் எல்லோரும் அவருக்கு முன்பாக இருக்க வேண்டும். நாம் எந்த நாட்டில் இருக்கிறோம், எந்த ஊரில் இருக்கிறோம், எந்த கிராமத்தில் இருக்கிறோம் என்பது முக்கியமே அல்ல. நான் இயேசுவுக்குள் இருக்கிறேன் என்பது மிக முக்கியம். இயேசு வரும்பொழுது நீங்களும் ஆயத்தமாக இருக்க வேண்டும், உங்கள் திருச்சபையும் ஆயத்தமாக இருக்க வேண்டும். மாரநாதா, இயேசுவே நீங்கள் சீக்கிரம் வாருங்கள் என்று அப்போஸ்தலருடைய அந்த அறைகூவல் இன்று வரையிலும் அது அறைகூவலாக இருக்கிறது. நான் சொல்ல வேண்டியது, என் காலத்தில் இயேசு வந்தால் அதைவிட ஒரு பெரிய பாக்கியம் இருக்காது. இயேசுவே உம்மை மத்திய ஆகாயத்தில் சந்திக்க நான் ஆயத்தமாக இருக்கிறேன் என்ற அந்த அறைகூவலை உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். சபையை பரிசுத்தமாக காத்துக்கொள்ளுங்கள் மெய்ப்பர்கள். சீக்கிரம் இயேசு வருவதற்கு ஒரு கூட்டத்தை ஆயத்தப்படுத்துங்கள். வேகமாக துரிதமாக இயேசு வருகிறார் என்ற செய்தியை உலகத்திற்கு பரப்புவோம், சொல்லுவோம், செயல்படுவோம். கர்த்தர் நம்ம ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன். ரொம்ப நன்றிங்க ஐயா. நீங்கள் இந்த அரங்குக்கு வந்து இந்த கிரேஸ் டெலிவிஷன் மூலமாக சில தேவனுடைய காரியங்களை பகிர்ந்து கொண்டது, ஊழிய காரியங்களை குறித்து பகிர்ந்து கொண்டது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். நீங்கள் கடைசியாய் இந்த செய்தி கேட்டுக்கொண்டிருந்ததான ஜனங்களுக்காக, தேவ பிள்ளைகளுக்காக கடைசியாய் ஒரு சின்ன ஜெபம் செய்திருங்க ஐயா. அன்புள்ள ஆண்டவரே, எங்கள் பரலோக பிதாவே, இந்த கிரேஸ் டிவி மூலமாக ஆண்டவரே உம்முடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ளவும் சாட்சியை பகிர்ந்து கொள்ளவும் நீர் அனுமதி கொடுத்தீர். அதற்காக உமக்கு நன்றி. நாங்கள் இருக்கும் இந்த காலம் மிக பொல்லாத காலம் என்று வேதத்தை நாங்கள் வாசிக்கிறோம். இந்த பொல்லாத காலத்திலும் எங்களை வேறு பிரித்தீர், வழி நடத்தினீர், உம்முடைய வருகைக்காக எங்களை ஆயத்தமாக்கி கொண்டிருக்கிறீர். ஆண்டவரே, பல ஸ்தாபனங்கள் இந்த உலகத்தில் இருக்கிறது, சுயாதீன ஊழியங்கள் இருக்கிறது. இவர்கள் எங்கு இருந்தாலும் இவர்கள் தங்களுடைய மந்தையை மேய்த்து காத்து கிறிஸ்துவின் வருகைக்கு இவர்கள் எப்பொழுதும் ஆயத்தப்படும் ஒரு கருவிகளாக நீ மாற்ற நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். தொடர்ந்து உம்முடைய வேலையை செய்கிறதான ஊழியர்கள் உம்முடைய வேலையை துரிதமாக வேகமாக அந்த வேலைகளை செய்ய அவர்களுக்கு கிருபை பாராட்டும். சபையானது உம்முடைய வருகைக்கு காத்திருப்பதற்காக நன்றி. ஆண்டவரே, இந்த கிரேஸ் டிவிக்காக நாங்கள் ஆண்டவரை துதிக்கிறோம். இந்த நிறுவனம் பல ஆயிரம் மடங்கு பெருகவும் இவர்கள் மூலமாய் சுவிசேஷமானது உலகமெங்கும் செல்வதற்கு கடைசி நாட்களில் இந்த ஊழியர்களை நீர் பயன்படுத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த ஸ்தாபனத்தின் நிறுவனர் ஐயா அவர்களுக்காகவும் நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவர், இந்த இன்டர்வியூவில் கலந்து கொண்ட அருமையான பாஸ்டர் அவர்களுக்காக நாங்கள் தேவனை துதித்து ஆசீர்வதிக்கிறோம். தொடர்ந்து வழி நடத்தும் ஆசீர்வதியும். இயேசுவின் வல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.
கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆஸ்வதிப்பாராக. ஆமென். தேங்க்யூ.